இன்றைக்கு விசேஷமாக இந்த தடம் புரள்வது அப்படின்னா இந்த ட்ராக் மாறுறது அப்படின்றதை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளையை தான் போக வேண்டிய வழியை விட்டு அடுத்த மாற்று பாதைக்கு அழைத்து போகிற 3 விதமான கொடுமையான காரியத்தை குறித்து உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நம்ம நிறைய நேரங்களிலே செய்தித்தாள்களில் அடிக்கடி கேட்போம். என்ன கேட்போம் அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரெயின் தடம் புரண்டுருச்சு. அப்போ தடம் புரண்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், பயணிகள் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணாங்க, இத்தனை மணி நேரம் லேட்டாக தான் அவங்க போய் சேர்ந்தாங்க. ஒரு ட்ரெயின் தன்னுடைய தடத்தை விட்டு மாறிச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய வாழ்க்கையில் அது போக வேண்டிய அந்த நேரத்தில் போய் சேராமல் நிறைய பேருக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து ரட்சித்த உடனே நமக்குன்னு ஆண்டவர் ஒரு ட்ராக்கை கத்தர் வச்சிருக்கிறார், நமக்கென்று ஒரு பாதையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பாதையில் நீங்க ஓடிட்டீங்கன்னா, அந்த பாதையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி. என்னுடைய வாழ்க்கையில நான் கிட்டத்தட்ட ஒரு 22 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னதான் பைபிள் காலேஜ் படித்தாலும் என்னுடைய வாழ்க்கையில இதுதான் நம்முடைய வாழ்க்கையா, இதுதான் நம்முடைய ஊழியமா, இதுக்காக தான் ஆண்டவர் அழைச்சிருக்காரா, இந்த திருச்சபை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபையா, இந்த ஊழியத்தை தான் நம்ம செய்யணுமா அப்படின்ற ஒரு பெரிய தடுமாற்றம் நிறைய இருந்துட்டே இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு ஆண்டவர் கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு விருப்பம் இல்லை, அதை யோசிக்கல, ஆனால் கொண்டு வச்சு ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஆரம்பித்து நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது என்னுடைய மனதில் உறுதியாய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற ஒரு இடத்துல என்னை கொண்டு போய் வச்சுட்டாரு, இனி ஓட வேண்டியது என்னுடைய கடமை தான் அப்படின்னு எனக்கு அந்த உணர்வு வந்துருச்சு. அப்போ நான் நம்புறேன், இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை தடுமாறி கொண்டிருக்கலாம். இது என்னுடைய லைனா பாஸ்டர், இது என்னுடைய வேலையா, இதுதான் என்னுடைய தொழிலா, இதுதான் என்னுடைய சம்பாத்தியமா, கர்த்தர் இந்த இடத்துல தான் என்ன வச்சிருக்கிறாரா, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஒருவேளை தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர் வழி இதுவே என்று காண்பித்து அந்த வழியிலே நடத்துகிற கர்த்தர். நாம் விசுவாசிக்கிறேன், நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே உங்களுக்கான ட்ராக்கை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. உங்களுடைய அந்த ட்ராக்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பாராக. அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைத்து உங்களை சந்தோஷத்தினால நிரப்பி, அந்த வேலையை குறித்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும், அந்த வருமானத்தை குறித்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும். நீங்கள் காலையிலே சந்தோஷத்தோடு எழும்பி அந்த வேலைகளை தரிசனத்தோடு செய்யக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கொண்டே, ஆண்டவரே இந்த அற்புதம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும், எனக்குரிய வழியை கர்த்தர் எனக்கு காண்பிப்பீராக காண்பிப்பீராக. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற ஒரு கர்த்தர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஓட்ட பந்தய வீரர் அப்படின்னா நிறைய பேர் அவரோட சேர்ந்து ஓடுறாங்க. ஆனால் இந்த மனுஷன் ரொம்ப வேகமாக ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ், அப்படி முதல் பரிசு அவர் பெற்றுக்கொண்டார். அப்போ முதல் பரிசை பெற்றுக்கொண்ட உடனே எல்லாரும் கைகளை தட்டி அந்த டிஸ்பிளேல கூட அவருடைய பேர் வருது. இந்த மாதிரி இன்னார் இந்த மனுஷன் இந்த ஓட்டத்தில் அவர் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறாரு, எல்லாரையும் தாண்டி வேகமாய் ஓடி முதல்ல வந்துட்டாரு. ஆனால் சில நிமிஷத்துக்குள்ளேயே அங்கே ஒரு பெரிய சலசலப்பு உண்டாகுது. அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தது உண்மைதான், எல்லாரையும் தாண்டி முன்னாடி ஓடினது உண்மைதான். ஆனால் அவருக்காக நியமிக்கப்பட்ட அந்த ட்ராக்ல ஓடாம அவர் அடுத்த ஒரு ட்ராக்ல ஓடி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால அவருடைய வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. ரொம்ப துக்கப்பட்டாங்க. அப்போ நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்னொருத்தருடைய ட்ராக், இன்னொருத்தருடைய பாதையில நம்ம நிறைய பேர் ஓடணும்னு நினைக்கிறோம். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் இன்னொருத்தருடைய பாதையில இன்னொருத்தருடைய ட்ராக்ல நீங்க ஓட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொருத்தர் அவரை மாதிரி நான் இல்லையே, அவரை மாதிரி நான் சம்பாதிக்கலையே, அவரை மாதிரி எனக்கு கொடுத்து வச்சுக்கலையே, நான் அவரை மாதிரி ஒரு வீடு கட்டலையே, அவரை மாதிரி ஒரு கார் நான் வாங்கலையே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னொருத்தரை போல நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அதை சந்தோஷமாய் செய்து முடித்தால் போதுமானது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதம் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் தன்னுடைய வெளியூருக்கு போகும்போது 3 பேரை கூப்பிட்டு ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, எல்லாருக்கும் 5 தாளந்து ஆண்டவர் கொடுக்கல. எப்பா நீ வாப்பா 5 தாளந்தை பிடிச்சுக்கப்பா, நீ வாப்பா 5 தாளந்தை பிடிச்சுக்கப்பா, நீ வாப்பா 5 தாளம், அப்படி சொல்லல. ஆண்டவர் பிரிச்சு கொடுக்கும்போது ஒருவனுக்கு 5, ஆனா இன்னொருத்தனுக்கு 1. ஆனா திருப்பி வரும்போது 5 கொடுத்தவரிடத்துல கர்த்தருடைய 5 தாலந்து என்னாச்சு அப்படின்னு தான் கேட்டாரு. 1 தாலந்து கொடுத்தவரிடத்துல அந்த 1 தாலந்து என்னாச்சு அப்படின்னு தான் கேட்டாரு. அப்போ ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமா கவனிக்கணும். நீங்க எப்பவுமே அடுத்தவங்களுடைய ஓட்டத்துல நீங்க ஓடணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே சொல்லுங்க
இல்ல. இப்போ வந்து இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், சில கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க பாருங்களேன். ஏதாவது 5ற்கு விடை எழுதவும், ஏதாவது சொல்லுங்க 5க்கு விடை எழுதவும். ஆனா 7 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 7 கொஸ்டின் ஆன்சரும் உங்களுக்கு ரொம்ப தெரியும், தரவா தெரியும், நீங்க ரொம்ப அழகா படிச்சிருக்கீங்க. அங்க கேட்கப்பட்டிருக்கிறது என்ன? 5 கொஸ்டினுக்கு. இல்ல எனக்கு 7மே தெரியும், நான் 5 எழுத மாட்டேன், நான் 7ஐயுமே எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாங்குன்னு எழுதி 7ஐயுமே நீங்க சப்மிட் பண்ணாலும் அந்த 5 கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் தான்? 20 மார்க்ஸ் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பேப்பர்ல ஆசிரியர் திருத்தும் போது, ஐயோ இந்த பிள்ளை 7க்குமே ஆன்சர் பண்ணியிருக்கிறே, 5 தானே கேட்டோம், நம்ம 20க்கு 25 போட்டுருவோம்னு நினைக்க மாட்டாங்க. ஆடா பிள்ளை நீ எதுக்கு இப்படி பண்ணுன, உன்கிட்ட 5 தானே கேட்டோம், சரியான முந்திரி கொட்டையா இருக்கும் போல தெரியுது, 7ஐயும் எழுதிட்டு வந்திருக்குது. ஆனா இதுல இன்னொன்னு, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது மார்க் அவ்வளவுதான் கிடைக்கும். இதை விட இன்னொன்னு என்னன்னா, நீங்க அந்த 2 கொஸ்டினையும் எழுதுறதுக்கு செலவு பண்ற நேரத்துல மற்ற கொஸ்டின்ஸை எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஓட்டத்தை ஓடாம அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் எதுக்கு இப்படி கொடுத்தாரு? இல்லவே இல்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, எனக்கென்று நீர் நியமித்து இருக்கிறதை நான் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. உங்களுக்கு தரிசனம் வேண்டாம் என்று நான் சொல்லல, உங்களுக்கு விஷன் இருக்கட்டும், உங்களுக்கு ஆண்டவருக்காக சாதிக்கணும், இந்த உலகத்துல சாதிக்கணும், எவ்வளவு வேண்டும் என்றாலும் உங்களுடைய எல்லையை விரிவாக்குங்கள். நீங்கள் விரிவாக்க கர்த்தர் உங்களுக்கு விரிவாக்கத்தை தருவார். நீங்க பாத்திரத்திலிருந்து அந்த எண்ணெயை எடுத்து ஊற்ற உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய தரிசனம் இருக்க கர்த்தர் அந்த தரிசனத்தை கனப்படுத்தி உங்களுக்கு எங்கிருந்து வரும் என்று தெரியாது. தரிசனம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு காரியங்கள் கண்டிப்பாக ஒரு நேரத்தில் வந்து சேரும். அவருடைய தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறப்படும். அதனால உங்களுடைய தரிசனத்தை, உங்களுடைய விஷனை நீங்க குறைச்சுக்குங்கன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்தில் எல்லாரும் பண்றாங்க, நான் அவங்கள மாதிரி பண்ணணும், நான் அவங்கள மாதிரி பண்ணணும், இன்னொருத்தரை பார்த்து அல்ல, என் வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறதை நான் சந்தோஷமாய் வாழ்ந்தாலே எனக்கு போதுமானது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. அடுத்தவங்களுடைய வேலையை நீங்க செய்ய வேண்டாம், அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், அதற்காக கவலைப்படவும் வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதை நேர்த்தியாய் செய்தால் போதுமானது. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதான் குயவன் வந்து பாத்திரத்தை வனையும் போது வேதம் சொல்லுது, ஒரு பாத்திரத்தை எங்க வைக்கிறாராமா? ராஜா சன்னிதானத்தை ராஜாவுக்கு பாதம் கழுகுறது போல, இன்னொரு பாத்திரத்தை ராஜாவுக்கு தண்ணீர் குடிக்கிறது போல. ஆனா இன்னொரு பாத்திரம் ஸ்ட்ரைட்டா எங்க போகுது அப்படின்னு சொன்னா டாய்லெட்டுக்கு தான் போகுது. அப்போ நம்ம நிறைய பேர் டாய்லெட்ல இருக்கிற பாத்திரத்தை வந்து குறைவாகவும், பெட்ரூம்ல இருக்கிற பாத்திரத்தை வசதியாகவும் நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையிலேயே டாய்லெட்ல இருக்கிற பாத்திரம் அதனுடைய வேலையை செய்து, பெட்ரூம்ல இருக்கிற பாத்திரம் அதை செய்கிறது. உருவாக்குன எஜமானன் அவருடைய பார்வைக்கு டாய்லெட்ல இருக்கிற பாத்திரம் வேற, பெட்ரூம்ல இருக்கிற பாத்திரம் அல்ல. 2 பாத்திரத்தையும் நான் தான் செஞ்சேன். அதனை நான் என்ன வேலைக்காக செய்தேனோ அதை நிறைவேற்றும் போது அந்த எஜமானன் மிகவும் சந்தோஷப்படுகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்க மனசுல இருந்து எடுத்து போட்டுருங்க. இன்னொருத்தர மாதிரி நான் செய்யலையே அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். அப்படி நினைக்கவே வேண்டாம். நீங்க சுகமாய் வாழ்ந்தால் போதும், நீங்க சந்தோஷமாய் இருந்தால் போதும். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு 85 வயசு வரைக்கும் வச்சுங்களேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம இந்த உலகத்துல சில நேரத்தில் 90, சரி ஒரு 100ன்னு வைங்களேன், அவ்வளவுதான். உங்களுடைய பலம் இருந்தால் ஒரு 100, அதுக்கு மேல நீங்க எவ்வளவுதான் கோடி கொடுத்தாலும் அந்த நேரங்கள் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. இந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாள் வரைக்கும் தேவன் உங்களுக்கு நியமித்ததை சந்தோஷத்தோடு செய்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போகிறதற்கு ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பாதையை அறிந்து கொள்ளுகிறதற்கு எனக்கு கிருபை தாரும். சொல்லுங்க, என்னுடைய ட்ராக்ல என்ன உட்கார வைங்க ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை அந்த ட்ராக்ல உட்கார வைங்க ஆண்டவரே. இந்த மாதம் நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை, சிதறி கிடக்கிற உங்களை, துரத்துண்ட உங்களை, தடுமாறி கொண்டிருக்கிற உங்களை, ஆண்டவரே திருப்தியே இல்லாத உங்களை கர்த்தர் கொண்டு வந்து உனக்கான வழியிலே, உங்களுக்கான அந்த பாதையிலே கர்த்தர் உட்கார வைத்து ஒரு பெரிய துவக்கத்தை இந்த மாதம் கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தகப்பனே, இப்பொழுது சிதறி கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து வழி இதுவே, இதிலே நடவுங்கள், வழி இதுவே, இதிலே நடவுங்கள். கர்த்தர் அப்படி கிருபையாய் உங்களுக்கு தருவாராக.